ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சன்னா கிரேவி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வெள்ளை கொண்டை கடலை 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு சுத்தமாக கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துருக்கோங்க. இது கூட அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சன்னா மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணீர் சேர்த்துக்கணுங்க. இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். 4 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கோங்க. அதில் அரை ஸ்பூன் கசகசா, அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் பொட்டுக்கடலை, அரை ஸ்பூன் மிளகு, 3 ஏலக்காய் வச்சுருக்கோங்க. இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. தக்காளி பழம் 1 கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சன்னா நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்க, நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு சன்னா நம்ம சேர்த்துக்கலாங்க மிக்ஸி ஜாரில். இப்போ இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோங்க. 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துருக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச பிறகு பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா செவந்து வதங்கி வரட்டும். இப்போ நம்ம இது கூட அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுவும் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. தக்காளி பழம் 1 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதுவுமே நல்லா வதங்கி வரணும். இது கூட நம்ம கொஞ்சமாக சால்ட்டை சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்க, தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட மசாலா சேர்த்துக்கலாங்க. அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சன்னா மசாலா சேர்த்துக்கிறேங்க. உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம். இப்போ இதை நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வேக வைத்த தண்ணியோடவே சன்னாவை சேர்த்துக்கலாங்க. நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லையா மசாலா, அதை சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கணுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணுங்க. நம்ம
சன்னா வேக வைக்கும் பொழுதே உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சன்னா நமக்கு ரெடியாகி வந்துடுச்சுங்க. இப்போது லாஸ்ட்டாக நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாங்க. வெந்தயக்கீரை காய்ந்தது நல்லா கசக்கி விட்டு சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள் சன்னா கிரேவி எப்படி வந்திருக்குன்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்டான சன்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.